துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் லோன்ஸ் ஏதாச்சும் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், வியாபாரம் எல்லாம் அற்புதமாக இருக்குங்க. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் தொழில் ஷிஃப்ட் பண்ணலாமா, வேறு எங்கேயும் மாற்றலாமாங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து மனபேதங்கள் வரும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அது கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிக்கணும். வீடு விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆள் கரெக்டான ஆளான்ற யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கிறது. ஸோ 4 மற்றும் 5ஆம் 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நிலபுலங்கள், சொத்துக்கள் எல்லாமே வச்சு ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி கிராண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணுங்க. ஏதாவது பெரிய ரிஸ்க் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க, கொஞ்சம் கவனம் தேவை. 11ஆம் அதிபதியான சூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வர்றது, அப்பாவினால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். வெளி மாநிலங்கள் பிரயாணங்களாலும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 9ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு போகணும்னு நினச்சி ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். பிரயாணங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.